வணக்கம் மாமே, வெல்கம் பேக் டு ஃபேட் அண்ட் யூடியூப் சேனலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிளே தான் கேஸ் பார்க்க போகிறோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் வார் லீக் கேம் பிளே தான் கேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேனல் சீக்கிரம் க்ரோ ஆகும் கைஸ். இப்போ பார்த்தீங்களா நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஏதோ அனிமே கண்டென்ட்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா அனிமே கிங்னு ஒருத்தன் வந்திருக்கான். அனிமே கிங் ஹஸ் பீன் ட்ரைனிங் டு ஹார்ட் அச்சீவ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபிசிக்கு. இஸ் ட்ரைனிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு நிமிஷம் 100 சிட்டப்ஸு, 100 புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு ஃபாலோட் பை 6.2 கிலோமீட்டர்ஸ் ரன்னா, 6.2 மைல்ஸ் ரன்னா. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 6.2 வந்து கிலோமீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஒரு நிமிஷம் மைல்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் போட்டு டைப் பண்ணுறது ஃபைனலி கூகுள்ன்றா சொல்கிறேன். ஒரு நிமிஷம் 9.978 கிலோமீட்டர்ஸா? ரே அது 10 கிலோமீட்டர்ஸ்ரா. ரே அவனா நீயே? ரே நீ ஒன் பஞ்ச் மேனோட இதுரா சைத்தாமாவா நீயே? டே கிங்கு என்றா சைத்தாமா விட்றீங்களா பண்ணிக்கிட்டு இருக்க? சரிதான், அனிமே ரெஃபரன்ஸாங்க. சைத்தாமாவோட அது 100 சிட்டப்ஸ் 100 புஷ்அப் அந்த ஒர்க் அவுட்டை இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா அனிமே தீம்னு சொல்லிட்டு அனிமே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதை கவனிச்சிங்க மறக்காம சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம கேம் டேக்கு போயிடலாம். இப்போ அது அனிமே இதை கொலாபரேஷனை விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம கிளான் வார் லீகை பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எந்த பேஸை அட்டாக் பண்ண போகிறோன்னா என்னோடய மெயின் ஐடியில் வந்து நம்மளோட மெயின் ஐடியை வந்து நொறுக்கி விட்டுருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம பக்கத்தில் மிரர் பேஸை தான் கைஸ் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேஸில் எப்படி அட்டாக் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு ஏர் ஸ்வைப்பர் அந்த சைடு இருக்குது. கிளான் பேஸில் எதாவது இருக்கா? எதுவும் இல்லை கைஸ். சரி, அப்படின்னா தைரியமாக பிடிச்சி அடிக்கலாம். டொனேட் பண்ணாமல் விட்டான் போல். நம்ம சூப்பர் ஆச்சரை வந்து நம்ம இந்த சைடை விட்டுட்டு நேராக அந்த டவுனலுக்கு அந்த ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்தில் அங்கே இறக்கி விட்டுட்டு மிச்சம் முடிச்சு விட்டுறலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே ஒரு 2 லூனை ப்ளேஸ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 லூனை ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக லூனா ப்ளேஸ் பண்ணி கிராண்ட் வார்டனு அப்படியே பிளிம்பை விட்டுடலாம் கைஸ். இது லாவாலாம் தேவையில்லை, ஏன்னா இது உள்ளே போகுமானது இல்லை லாவா விட்டேன். அதனால தான் கிராண்ட் வாட்டர் எபிலிட்டி யூஸ் பண்ணி டேரெக்டாக விட்டேன். சரி, ஓகே, இப்போ எனக்கு நேராக இங்கே ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்தில் இறக்கி விட்டாச்சா. இப்போ வந்து க்ளோன் பண்ணி விட்டுடலாம் கைஸ் ஆர்ச்சர்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்களா எல்லாத்தையும் பிடிச்சி நொறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. டவுனால் உடச்சாச்சு கைஸ். பக்கத்தில் கேஸ் வைப்பரையும் உடச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிற ஈகிளாட்லேயும் எப்படியும் முடிச்சு சொல்லிடுவாங்க. அந்த சைடு எக்ஸ்போ தூக்கியாச்சு, அந்த சைடு எனிமியோட கிராண்ட் வார்டனையும் தூக்கியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்களா கிராண்ட் வார்டன் வந்து இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லுக்குள்ளே போய்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. சூப்பராக வச்சுருக்கு. சரி, ஓகே, இவங்களே பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். இனி இது சென்டர் பேஸ் மொத்தமாக முடிஞ்சிச்சா. இனி ஒன்றும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஸ்பாம் அடிச்சு விட்டால் கூட ஜெயிச்சிடலாம். நம்ம கிங்கு குயினு இது ஆசி எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு கைஸ். டாப் சைட்டில் மல்டி ஃபன் இன்ஃபர்னோவா அவங்க பார்த்துக்குவாங்க, ஹீரோஸ் பார்த்துக்குவோம். சரி, ஓகே, இப்போ ஹீரோஸை வச்சு கொஞ்சம் நேரம் ஃபனல் பண்ணி விட்டுட்டு இங்கே பேபி ட்ராகனை இறக்கி விட்டேன். ஓகே, இப்போ வந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? லூன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் போக விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். வெயிட் பண்ணலாம். ஓகே, 2 ஸ்டார் அடித்தாச்சு. இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். லாவா ப்ளேஸ் பண்ணிட்டு பின்னாடி எல்லாம் லூன் போட ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு வைஃபை சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹெட் ஹண்டர்ஸ் 2 இறக்கி விட்டேன். குயினை போட்டதில்ல, இந்த சைடு ரூன் போட்டு அப்படியே மின்னியன்ஸ் எல்லாம் இறக்கி விட்டேன் கைஸ். ஓகே, நீ அவங்கள அவ்வளோதான். நீ ஹீரோஸும் லாவா கூட இல்லை, ஹீரோஸ் மட்டுமே இருந்தால் கூட முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் லாவா இறக்கி விட்டேன். எதுக்கும் இந்த வைஃபை இது பிரச்சனை தான் கைஸ், ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நெட்டு இது லேக் அடிச்சுக்கிட்டு. ஓகே, ஃபைனலி போயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு ஆர்சி மட்டும் இருக்கான், பிரச்சனை இல்லை. லூனை மொத்தமாக தூக்கினா கூட பிரச்சனையே இல்லை. 2 லாவாவும் உசுரோடு தான் இருக்குது. அந்த மின்னியன்ஸே பார்த்துக்குவாங்க. லாவா ஹவுண்டில் இருக்கிற அந்த வெளில வர அந்த லாவா பப்ஸ் இருக்குல்ல, அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி, ஃபைனலி இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ அங்கே ஒரே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த சைடு ஒரு பில்டர் ஹவுஸ் இருக்குது. ஓகே, நம்ம 2 முடிச்சாச்சு கைஸ். ஃபைனலி 3 ஸ்டார் போட்டாச்சு. சின்ன பேஸ் தான், டவுனல் 13 தான், ஆனாலும் முடிச்சாச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து நம்ம டவுனல் 14 இந்த அக்கௌண்ட்டுலேருந்து அட்டாக் பண்ணோமா. இப்போ ட்ரெயின் போட்டு விட்டுட்டு நம்மளோட டவுனல் 16க்கு போய்ட்டு அட்டாக் போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அப்படியே அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுறா தம்பி. ஓகே, அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்போ சூப்பர் செல்ல இது காட்டுதா. ஓகே, இப்போ நம்ம டவுனல் 16ல் போய்ட்டு அட்டாக் போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். கிளான் வார் லீக் அட்டாக்கு. சரி, இப்போ இந்த அக்கௌண்ட்டில் என்ன அட்டாக் போட போகிறோன்னா, போன தடவை என்ன போட்டேன் அதே அட்டாக்கு தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது அட்டாக் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து ரூட் ரைடர் அட்டாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ அது வார் டே 6 தான் கடைசி வார், நெக்ஸ்ட்டு தான் கடைசி வார். அதையும் போடணுமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்மளோட மெயின் ஐடியோட ஆப்போசிட் பேஸ் தான் கைஸ் அடிக்க போகிறோம். மிரர் தான் பண்ண போகிறோம் டெக்னிக்கலி. ஓகே, இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்து விட்டுட்டு எந்த சைடு அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி தான் கைஸ். இந்த இது ரூட் ரைடர் இந்த சைடு ஸ்பேம் பண்ணி விட்டு கிராண்ட் வார்டன் இதில் ஹீரோஸு எல்லாத்தையும் போட்டு விட்டு இது பண்ணி விட்டு அப்படி இப்படி. ஓகே, அவ்வளோதான் கைஸ். சொன்னது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே,
அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே கைஸ், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலேயும் எதுவும் இல்லை, அதனால் கிளான் கேஸில் எதுவும் டொனேட் பண்ணல. ஓகே கைஸ், வாங்க அட்டாக்குக்கு போகலாம். ஓகே ஓகே, நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடு ஒரு ரூட் ரைடரு, நான் அனிமேஷனில் போட்டு வச்சுருப்பேன் அந்த மாதிரி. ஓகே, ஒரு விச்சையும் இறக்கியாச்சு. இந்த சைடு 2 ரூட் ரைடரு, ஒரு விச்சு, அப்படியே ரூட் ரைடர் ஸ்பேம் முடிச்சு கிராண்ட் வார்டன் இறக்கி விட்டாச்சு. கிங்கு குயினு எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. குயின் இறக்கி விட மறந்துட்டேன் சார். சரி, பிளிம்பை விட்டாச்சு. நீ அப்படியே கிராண்ட் வார்டன் எபிலிட்டி ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, பிளிம்பு போயிட்டுருக்கு. கிராண்ட் வார்டன் எபிலிட்டியில் இருக்கிறதால இது பெருசாக எந்த அடிவும் வாங்கலை. இப்போ நேராக டவுன் ஹால் பக்கத்தில் போயிட்டு அதுக்கு பிளிம்பை உடச்சி விட்டுடலாம் கைஸ். அதுவே உடஞ்சிரும் போல், பரவாயில்ல. கொஞ்சம் முன்னாடி போய் உடையறா, சரிதான், பக்காவாக உடஞ்சிருச்சு கைஸ். ஓகே, இப்போ அந்த க்ளோன்ஸ் ஃபுல் அன்சி போட்டு விட்டுடலாம். இந்த லூனெல்லாம் அந்த ஸ்கேட்டர் ஷாட்டையும் லூனே பார்த்துக்கும். ஒரு ஃப்ரீஸ் போட்டு விட்டுடலாம் ஹில் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் ரேச்செல்லாம் போட்டு இந்த இடத்துல மொத்தத்தையும் முடிச்சு கட்டிடலாம். ஹெட் அண்டர்ஸ் இருக்காமல் விட்டேன் சார், பரவாயில்ல. ஹீரோஸையும் நம்ம ஹீரோஸ் பார்த்துக்குச்சு. ஓகே, இந்த ஸ்கெல்டன் மேலே இருக்க ட்ராஷ் பில்டிங்லாம் ஸ்கெல்டன் பார்த்துக்கோம். இங்கே கீழே ஒரே ஒரு ஸ்கேட்டர் ஸ்டன் பண்ணேன் மட்டும் போட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இன்னும் எபிலிட்டி இருக்குறா, நல்லதாக போச்சு. எபிலிட்டி இல்லை, இது ஹீரோவோட சரி பரவாயில்ல. மாதம் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இனி மெயின் டிஃபென்ஸில் சொல்லிட்டு எதுவும் இல்லை. எக்ஸ்போ மட்டும் இருக்குது பெரிய டிஃபென்ஸுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ரூட் ரைடர் இதுவே பார்த்துக்குவாங்க. அந்த சைடு ஒருத்த மட்டும் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த எக்ஸ்போவை. இங்கே பார்த்தீங்களா, செவுத்தெல்லாம் மானாவரே உடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது ரூட் ரைடர்ஸ் எல்லாம். ஆர்சி வந்துட்டான். இங்கே ட்ராஷ் பில்டிங்னு பார்த்தா இப்போ பெருசாக இல்லை, எல்லாம் ஒரே டேரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே கைஸ், இனி நீ இந்த எப்படியும் 3 ஸ்டார் தான் வரப்போகுது. ஸோ ஃபாஸ்ட் வார் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஃபைனலி இந்த அட்டாக்லேயும் 3 ஸ்டார் போட்டாச்சு. 2 கிளான் வார் லீக் அட்டாக்லேயும் 3 ஸ்டாரு. ஓகே, இப்போ நம்ம நார்மல் அட்டாக் நம்ம டவுன் ஹால் 1480 ஒன்று பார்த்துக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் டவுன் ஹால் 14 ஒரு நார்மலான ஒரு சூப்பர் ஆச்சர் அட்டாக் போட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே, டவுன் ஹால் 14 அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறா தம்பி, சூப்பர். ஓகே கைஸ், நம்ம டவுன் ஹால் 14 அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக மேட்ச்க்கு போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா, லெஜெண்ட் லீக்கில் இல்லாமலே லெஜெண்ட் லீக்கில் இருக்கேன். அது எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா ஒரு கமெண்ட்டில் கேளுங்க கைஸ், நான் என்ன சொல்கிறேன். சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது வேறு பிரச்சனை பண்ணிக்கிட்டது கைஸ். இந்த ஒய்ஃபை வேறு அப்பப்போ வந்துட்டு போகுது. சரி, ஓகே, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் சுற்றுதோ. ஓகே கைஸ், ஃபைனலி வந்துருச்சு. ஆகா, லூட்டு கூட மாசாக இருக்குது கைஸ். என்ன நடுவில் அங்கங்கே பேட்சாக ஓட்டை போட்டு வச்சுருக்கான். அந்த வால்ஸ் எல்லாம் சரியாக வைக்கல போல். சரி பரவாயில்ல, நல்ல விஷயந்தான், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அட்டாக் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு லூனை விட்டு அந்த சைடு அப்படி இப்படின்னு போட்டு நீங்கள் அனிமேஷனில் பார்த்துக்கோங்க கைஸ். ப்ரோ எடிட்டர் ப்ரோ, பேட்ச் ஒர்க்கில் பேட்ச் பண்ணி விட்டுரு ப்ரோ. ஓகே, அது எடிட்டர் பார்த்துவாங்க கைஸ், என்ன அட்டாக் எப்படி பண்ண போகிறேன்ட்டு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாமா? 3, 2, 1 அதுவே ஸ்டார்ட் பண்ண பார்க்குது கைஸ். சரி, ஓகே, அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இங்கே ஒரு லோன் போட்டு எல்லா ட்ராப்பையும் பிக் பண்ணியாச்சு. இப்போ லாவாவை இறக்கி விட்டேன், அவன் அந்த சைடு போயிட்டால், பிளிம்பு இந்த சைடு போயிடுச்சு. இன்விசிபிலிட்டி போட்டு கவர் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான். அதுலேருந்து சூப்பர் ஆச்சர்லாம் வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தது சூப்பர் ஆச்சர். ஓகே, நார்மல் ஆச்சர்லாம் க்ளோன் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுவும் ஏதோ பண்ணட்டும். சூப்பர் ஆச்சர் 3 மட்டும்தான் கைஸ் இருக்குது. சரி பரவாயில்ல, இன்விசிபிலிட்டி போட்டு கவர் பண்ணலாம். ஃபைனலி டவுனால் தூக்கமாக தூக்காதா, குயின் அடிச்சு போட்டு தள்ளிடுச்சு கைஸ். டவுனால் எப்படியாவது போட்டு தள்ளிடுறா. பாடா, டவுனால் உடஞ்சிருச்சு கைஸ். இனி பிரச்சனை இல்லை, வேலி கிடச்சா என்ன கிடைக்கல என்ன. ஓகே, இப்போ ஒன்று கிட்ட போகல கைஸ். அரசியல் கிட்டே போகலை. நம்ம ஹீரோஸே மொத்தத்தையும் பார்த்துக்குவோம் மிச்சம் இருக்கிற பேஸை. இப்போ ஹீரோஸை இறக்கி விட்டு கிங்கு குயினு அதுக்கப்புறம் எலக்ட்ரோரேட்டர் நல்லா இறக்கி விட்டாச்சு கைஸ். இப்போ அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சூப்பர் ஒன் பிரேக்கை மட்டும் இறக்கி விட்டுறலாம். இல்லைனா அதுக்கப்புறம் ஆசையாக இறக்கி விட்டு 2 லூனு அந்த இன்ஃபர்னோவை இது பண்ணிட்டு போக. கிங்கை இன்ஃபர்னோ கனெக்ட் பண்ணதால் கிங்கை எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டாங்க. அப்போ தான் அந்த டக்குன்னு விலகி போயிடும்ன்ட்டு. இந்த சைடு வேறு இன்னொரு இன்ஃபர்னோ இருக்குது, அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் லோன் இல்லாத மொத்தத்தையும் இறக்கி விட்டாங்க அட்டாக்கை. சரி, ஓகே, இப்போ கிராண்ட் வார்டன் இங்கே போட்டு விட்டு அப்படியே ஹெட் அண்டரை போட்டு எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுடலாம் கைஸ். அவ்வளோதான். இனி இந்த பேசுறது இவனே எல்லாத்தையும் ஹீரோவே பார்த்துக்குவான், ஹீரோ லூன்ஸரே பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே, என்று ஏர்ஸ்பை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். இந்த ஏர்ஸ்பை போட்டு தள்ளுங்கிறா. இந்த இன்ஃபர்னோவை எதனா லாவா இன்ஃபர்னோ கிட்ட மாட்டிக்கிச்சு. மிச்சம் இந்த ஆஸ்திரேலியும் ப்ளேஸ் பண்ணி விட்டேன். ஓகே, அவ்வளோதான் இந்த இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் எவ்வளோ லூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களே முடிச்சுக்குவாங்க. பெரிய டிஃபென்ஸ்னால் சொல்லுங்க, அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ மட்டும் தான் இருக்குது. அதுவும் நம்ம ஸ்பேம் லூமுக்கு அதுதான் வீக்னஸ்ஸு. சரி, நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேங்க. ஓகே, ஃபைனலி இந்த பேஸையும் 3 ஸ்டார் போட்டாச்சு கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டோட்டலி 3 3 ஸ்டாரு.
ஓகே இப்போ இது அட்டாக் போட்டு வச்சு ட்ரைனிங் போட்டு விட்டுடலாம் கைஸ். இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட இந்த அனிமே தீமை வச்சு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் அனிமே பார்ப்பீங்களாம்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் 10. பாய்.